வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. மாறன் வீராவோட வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வீரா கிட்டேருந்து சிபாரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீராவோட அசிஸ்டண்ட் முத்து இருக்காங்களே அவங்க கிட்ட பார்க்குறாங்க. சார், நீங்கள் தான் எங்களுக்காக உள்ளே போய் மேடம் கிட்ட பேசணும். இது மாதிரி எங்களுக்கு சில பல உதவியெல்லாம் மேடம் செய்ய வேண்டியது இருக்குது. அவங்க மனசு வச்சா நடந்துடும். மனசு வச்சா நடந்துடும் ஆனால் உன் வேலையை மட்டும் பார்க்குறதுக்கு அவங்க இல்லைல்ல. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இந்த ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னையா சொல்கிற? ஆமாம், யாருமே ஒரு நாளைக்கு மேடமை ஒரு வாட்டி பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் மேடமை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க உங்களுக்கே கணக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மேடம்க்கு அடுத்த போஸ்டிங்னா யார்? என்னை பொறுத்தளவு நீங்கள் தான். தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். சரியா பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன நீ இவ்வளோ பறிஞ்சு பறிஞ்சு பேசுகிற, ஆனால் உனக்காக இங்கே எந்த வேலையும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. இருடா, அமைதியாக இருடா, அவருக்கும் எல்லா வேலையும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வராங்க. சார், இன்னும் இந்த ரூம் பக்கம் போவே இல்லையே. உன் வேலையை பார்க்குறது மட்டும் எங்கள் வேலை இல்லை. நான் எடுத்த உடனே உனக்காக பேச முடியாது. சார், ப்ளீஸ் சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார். உங்களை நம்பி தானே சார் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரியா நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. என்னென்ன இவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற, சும்மா நில்றா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியாக நில்றா, கடைசி நேரத்தில் காரியத்தை கெடுத்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட உள்ளே போயிட்டு செமையாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் உனக்கு அண்ணி எதுவும் உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? தெரியலையே. நான் நடந்துக்கிறத பொறுத்தளவு, எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு காமெடியாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம மாறன். மேடம், உங்களை பார்க்குறதுக்காக ஒருத்தர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. பேர் என்ன? மாறன். தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே கூப்பிட்டு பார்த்து பேசிட்டிங்கன்னா அவர் மாட்டுக்கும் போயிடுவார். இல்லாட்டி சாயங்காலம் வரைக்கும் இங்கே நிற்க வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கடைசியில் அவர் என்ன சேட்டை பண்ணுவார்னு தெரியாது மேடம். காலையிலேருந்து சமாளிக்க முடியலன்னு 1க்கு 2 மாற்றி மாற்றி சொல்கிறாப்புல நம்ம முத்து. எதுவும் பிரச்சனை பண்ணாரா? இல்லை, போகிறப்ப வரப்பெல்லாம் மேடம் கிட்ட சொல்லுங்கள், மேடம் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காப்புல. நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்க மேடம். எதுக்காக வந்திருக்காரா? தெரியல மேடம், என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்லவே இல்லை. சரி, உள்ளே வர சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு முத்து வராங்க. உன்னை மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. சார், சூப்பர் சார், நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. அது மேடம் உனக்காக ஏதாவது செய்யட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு மறக்க முடியுமா இல்லையான்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே வீரா முன்னாடி பம்பி பம்பி நிற்கிறாங்க. உள்ளே வரலாமா மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக கேட்ட உடனே வா வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மேடம் வர சொல்லிட்டாங்க, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு செமையாக சினிமா தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி ஜாலியாக போகிறாங்க. செமையாக வீரா முறைக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே ஓ, ஓவராக தான் பண்ணுறோமோ, சரி சரி, எதுக்காக இங்கே வந்திருக்கேன்? உங்கள் தயவு எனக்கு தேவை, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் மனசு வச்சுட்டீங்க என் வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் எங்கேயோ போய்டுன்னு சொன்னோன்னா பார்க்குறாங்க. என்ன வேணுமோ டைரெக்டாக கேளு, நான் டைரெக்டாக கேட்டுருவோம் மேடம். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு செய்ய மாட்டீங்க. இருப்பினும் எனக்காக ஒரே ஒரு சிபாரிசு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எங்கேயோ போயிடுவேன். யாருக்கு? உனக்கா? ஆமாம் மேடம், எனக்கு தான் அப்படின்னு மாறன் காமெடியாக நக்கல் அடித்து பேசணுன்னே சரி சரி கொடுத்துர்லாமே. இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கீங்க. உனக்கு இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை செய்ய போகிறேன்னு வீராவும் பதிலுக்கு காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் நல்ல மனசை பற்றி தான் எனக்கு தெரியுமே மேடம். எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறதில்ல, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. மரியாதையாக இங்கேருந்து ஓடி போய்டு, இல்லைன்னு வச்சுக்கியேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு வீரா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் எனக்காக ஒரு விஷயத்தை கேட்டு உங்ககிட்ட நிற்கிறேன். நீங்கள் பதிலுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்று என்னை பற்றி எழுதி கொடுத்தாதான் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நானும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்ய மாட்டீங்களா? என்ன மேடம், எல்லாருமே நல்லா முன்னேறுங்க, ஓடுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இருக்கிற ஒரு அங்கமாக இருந்து செயல்படுற நீங்களே இப்படியெல்லாம் தடுக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம மாறன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கியேப்பா, கடைசியில் நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே தான் நான் உன்னை திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எது வசதி? சரி மேடம், நான் உங்களை நல்லவங்கன்னு நினச்சி பெருந்தன்மையானவங்கன்னு நினச்சது என்னோட தப்பு தான்.
சரி மேடம், நான் மாட்டுக்கும் போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவுற மாரி நடிக்கிறாங்க. இனிமேட்டுக்கு இங்கே இருந்தானா, நிச்சயம் அவ சொன்னத செய்வா. அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. சரி நம்ம இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு, மாறனும் அவர் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போறப்ப, இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. மாறனோட இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! உதவி செய்ய தானே அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க ஒண்ணும் தப்பா பேசின மாரி தெரியலையே! ஒரு லெட்டர் தானே எழுதி குடுத்தா என்ன ஆச்சு? அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாறன் வந்து வெளியில வராங்க. வெளில வந்த உடனே, "என்னடா அது பெருசா வந்து கேட்டோம். ஆனா கடைசியில தரமாட்டேன்ட்டாங்களே!" அப்படின்னு சொல்றப்ப, "தெரியலையேண்ணா இப்படியெல்லாம் வந்து பண்றாங்க." "ஏய் எப்படி இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி குடுத்துருவாடா. அவளுக்கு அத விட வேற என்ன வேலை இருக்கு? எடுத்த உடனே வந்து மத்தவங்களுக்கு நான் செஞ்சுருவா. என்ன 4, 5 வாட்டி வர வைக்கணும்னு அவளுக்கும் அன்பு பாசம் இருக்காதா? அதனால தான் எனக்கு எடுத்த உடனே தரமாட்டேன்ட்டா. அண்ணே உண்மையிலேயே இதுதான் காரணமாண்ணே. எனக்கு என்னமோ உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சரிடா அத இப்படி கூட சொல்லலாம்ல அப்படின்னு அவங்க மட்டும் போலான்னு இருக்கிறப்ப, உள்ள இருக்கிற நிஷா அப்படி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு குடுக்கலாமே. ஏகப்பட்ட பேருக்கு நீங்க நல்லது தானே செஞ்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்கன்னா, அவருக்கும் நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கும்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்களேன். அவங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கை கூட அமையும்ல. அப்படின்னு அந்த இடத்துல நிஷா வந்து கேட்கும்போது, என்ன நிஷா அந்த பக்கம் காத்து வீசுது. அப்படியெல்லாம் இல்ல மேடம். உங்களோட செயல்பாடு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க கூட தானே நான் 4, 5 வருஷமா இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க இப்படியெல்லாம் யார்கிட்டயும் எதுவும் பேசினது இல்லையே. அவன பத்தி உனக்கு தெரியாது. அவன பத்தி பேசுறதே நேரா வந்து விரயம் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ப எதுவும் பேச வேணாம். நம்ப வேலைய மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே! அப்படின்னு அவங்க மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி அவனுக்கு ஆதரவா வந்து பேசாத அப்படின்னு சொல்றப்ப, வேக வேகமா நிஷா வந்து வெளியில வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே வந்து கேஷுவலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாறன் கிட்ட, "நானும் உங்களுக்காக வந்து பேசினேன். என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ, அதே தான் என்னையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி அவருக்கு சாதகமா பேசுனேன்னா, நீ வேற வேலை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க, ஏதோ என் மேல கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. அப்படி என்ன உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கோவம்? விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. வேற ஏதாவது நான் வேணா உதவி பண்ணட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு, மாறன் மாட்டுக்கு வெளியில வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நிஷா வந்து, "நம்ப வேணா உதவி பண்ணலாம். நம்ப வேணா அங்க சிபாரிசு வேணா எழுதி குடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி மாறன்ட்ட வந்து கேட்குறாங்க. "இல்லங்க, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அத பாருங்க." "இல்லங்க, எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை, அது உங்கள நல்ல விதமா பார்த்துக்கிறதுல தான்." "நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள எனக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நானும் எழுதி குடுக்கலாங்க." எனக்கும் அந்த அதிகாரம்லாம் எல்லாமே இருக்குன்னு அன்பா பாசமா வந்து பேசுறாங்க. சரிங்க, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மாறணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போகுதுன்னே சொல்லலாம்.